எப்பவும் ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க பீட்ரூட் ரசம் செய்ய ஒரு 5 ரூபாய் பீட்ரூட் மட்டும் இருந்தால் போதும். இவ்வளோ ஒரு டேஸ்டான ரசம் செய்யலாம்னா நம்புவீங்களா? ஸோ நம்பி தாங்க ஆகணும். இந்த ரசம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, கலர்ஃபுல்லாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ரசம்னே சொல்லலாம். ஸோ வாங்க இத்தனை சத்துக்கள் மிகுந்த இந்த பீட்ரூட் ரசத்தை எப்படி பர்ஃபெக்டாகவும் பக்காவாகவும் செய்யலாம்ன்றதை பார்த்திலாம் வாங்க. இந்த ரசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பீட்ரூட்டை 20 ரூபா சொன்னாங்க. அதில் 4 பீட்ரூட் இருந்துச்சு. ஒரு பீட்ரூட்டோட விலை வெறும் 5 ரூபாய் மட்டும்தாங்க. இந்த 5 ரூபாய் பீட்ரூட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அசத்த போகிறோம். ஸோ பீட்ரூட் பாருங்கள், நல்ல ரெட்டிஷான கலரில் இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ மழை காலம் வந்துருச்சு, அடிக்கடி நீங்கள் ரசம் செய்வீங்க. எப்போ ஒரே மாதிரி ரசம் செய்யாமல் இந்த மாதிரி பீட்ரூட் ரசத்தை செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க உங்களை பாராட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் நம்ம எடுத்தாச்சுங்க. இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம அப்படியே வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு, அதாவது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு செம்பு தண்ணி, அதாவது 2 டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா 3 விசில் வந்து நல்லா குழைய வேக வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். புளியும் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு பீட்ரூட் வந்து ஸ்பெஷலாக வந்து எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோட தண்ணியை வந்து தனியாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த பீட்ரூட் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து புளியையும் தக்காளி பழத்தையும் நல்லா கையில் வந்து நல்லா மசிச்சிருங்க. இதில் வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் உரக்கல்ல வந்து இதெல்லாம் நம்ம இடிக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையுமே உரக்கல்ல 1-2 தட்டிடுங்க. நைஸாக மிக்சியில் அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். எப்பயுமே உரக்கல்ல தான் இடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அம்மியில் வந்து நச்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு ப்ரிப்பேர்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனி ரசத்தை நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ இந்த மாதிரி வந்து ரெடியாக இருக்கணும். இதில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதிலே நல்லா காரம் எல்லாமே வந்துருங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு பேன், அதாவது நான் இப்போ வந்து மண்பானையிலே நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ அரைச்ச விழுது, பீட்ரூட் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ பீட்ரூட்னா ஓடி ஓடி போடுவாங்க. பீட்ரூட்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதை ஜூஸாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வீக்லி 2 முறை இந்த மாதிரி வந்து ரசம் வச்சுருங்க. இப்போ நம்ம புளி தக்காளி கரைசலையும் சேர்த்தாச்சு. நம்ம இடித்து வச்ச விழுதுகளையும் இதோட சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அதோட இல்லாமல் இந்த பீட்ரூட்டோட தண்ணியையும் சேர்த்து, அது இல்லாமல் 2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொத்தமல்லி தலைகள் தேவையான அளவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து மறுபடி 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணியோட அளவு நம்ம அதிகம் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா அரைச்சி கலக்கி பீட்ரூட் ரசம்னே இதை சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இடித்து வச்ச பீட்ரூட் ரசம்னு நீங்கள் சொல்லலாம். வெரைட்டியாக அதுக்கு பேர் வச்சுக்கலாங்க. அந்தளவுக்கு பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக அந்த சக்கைகளெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மண் கடாய் வச்சு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு, கடுகுளுந்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷாக வெடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த இடித்த விழுதுகள், கரைச்சி வச்ச விழுதுகளை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கும் போது பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை, ஏன்னா எந்த ரசமாக இருந்தாலும் கொதிக்கவே வைக்கக்கூடாதுங்க. கொதிச்சுச்சுன்னா ரசம் கடுத்துடும். அதனால தான் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வதக்கிடுறோம். வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பீட்ரூட் தண்ணி தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கொத்தமல்லி தலைகளை தூவி அப்படி நொற கூட்டி இறக்குனீங்கன்னா அப்பப்பா, இப்படி ஒரு ரசத்தை வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. நீங்கள் பெட்டு கட்டி இந்த ரசத்தை வச்சு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள அசத்திடலாம். இதுக்கு காம்பினேஷனாக எது வேணாலும் பர்ஃபெக்ட் சைடிஷ்ங்க. இந்த பீட்ரூட்டில் விட்டமின் சி, பொட்டாசியம், அதாவது நார்ச்சத்து, புரதச்சத்து, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அத்தனை சத்துக்களும் அடங்கிய பீட்ரூட்டை சும்மா சாப்பிடுங்கன்னு சொன்னால் எப்படி சாப்பிடுவாங்க? இப்படி கமகமக்கிற ரசமாக வச்சு கொடுத்தா அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் அம்புட்டு ரசமும் உடனே எல்லாம் காலியாக போயிடும். அப்புறம் என்னங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி மிளகு ரசம் வைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க இந்த பீட்ரூட் ரசம் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய இன்னைக்கு இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.